ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வாழைக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொரியல் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே பஜ்ஜி ஃப்ரை இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெந்நீர் கொதிக்க வச்சதும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைக்காவை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஆற விட்டுட்டு அதோட தோல் எல்லாத்தையுமே நல்லா உரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம உரித்து வச்சுருக்க வாழைக்காவை நல்லா துருவி எடுத்துக்கலாம். கேரட் துருவோம் இல்லையா, கிரேட்டர், அதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நான் எல்லா வாழைக்காவுமே துருவி எடுத்துட்டேன். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, ஸோ உங்களுக்கு மசாலா எதுவும் வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வாழைக்காய் போட்டு அதை அப்படியே இறக்கிடலாம். மசாலா வேணும் அப்படின்னா அது கூடவே மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே காரத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம துருவி வச்சுருக்க வாழைக்காவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.